அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு சரி கொண்டு வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணோம்னா, நீங்க கொண்டு வர முடியாது, நீங்க கையெழுத்து போடுங்க, அங்கேயே அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா ஒரே அழுதது, நம்ம ஒரு பையனை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு வர்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த பேட்டி கொடுத்தோமா, அதை வைகோ ஐயா பார்த்து உடனே அவரு அதுக்கு தக்கன ஏற்பாடு பண்ணி உடனே மலேசியாவுக்கு 60,000 கட்டி அங்க இருந்து பாடியோட வந்து இங்க மெட்ராஸ்ல 10,000 15,000 கட்டி இங்க கொண்டு வந்தாங்க. ஓடி போய் பார்த்து வாடா தம்பி அப்படின்னு சொல்ற மனசு இப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய விதியா? தேவையில்லாத இடமெல்லாம் மனு கொடுத்து, ஆனா வைகோ ஐயா இருக்கிறாருங்கிற ஒரு நினைப்பு கூட எங்களுக்கு இல்ல. அவர் எப்படி செய்வாருங்கிற இது கூட எங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுல இருந்து ஒரு 2 மாசம் கிடந்த பாடிய அவர் எங்களுக்கு கண்ணுல வந்து பாருங்கன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து விடுவாருன்னு நாங்க இது வரைக்கும் நாங்க நினைச்சே பார்த்தது இல்ல. அவருதான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வம் என்னைக்கும் வாழணும், அவர் என்னைக்கும் வாழணும், என்றென்று வாழணும். எங்கிருந்தாலும் தமிழன் என் சகோதரனே என முழங்கும் தன்மான தலைவன் எம் வைகோ மட்டுமே. மத்தியில் மோடியின் தலைமையிலான